எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோலிங்க ஜூஸியாக சாஃப்டாக மசாலா எண்ணெயில் பிரியாமல் ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே எப்படி சில்லி சிக்கன் ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கான மாவையும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ சில்லி சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷான மயோனஸையும் வீட்டிலையே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு மாவு இருந்ததுன்னா நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நம்ம 65 பண்ணிக்கலாங்க. காளான், காலிஃப்ளவர், பன்னீர் எல்லாமே ஈஸியாக இதே மாதிரி மாவு உதிராமல் சூப்பராக வருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம முதல்லைங்க சில்லி சிக்கன் மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துலைங்க 1 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 1/2 கிலோ மைதா மாவுங்க, பச்சரிசி மாவு 1/2 கிலோங்க, மிளகாய்த்தூள் 1/4 கிலோ, மல்லித்தூள் 100 கிராம், கரம் மசாலா 25 கிராம், சீரகத்தூள் 25 கிராம், மட்டன் மசாலா 25 கிராம், மிளகுத்தூள் 25 கிராம், மஞ்சள் தூள் 25 கிராம், உப்பு 100 கிராம், ரெட் கலர் பேக்கெட் 1 போடுறோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட போடலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த பாத்திரம் நம்ம எடுக்கையிலே ஈரமில்லாத பாத்திரம் தான் எடுக்கணுங்க. ஒரு சைடிலிருந்து நம்ம எடுத்து இப்படி கலக்கி விட்டுட்டே வந்தோம்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சீக்கிரமாக நம்ம 65 ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை வச்சு சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோங்க. அதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கிறோங்க. அதுக்கு 1 முட்டைங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் முட்டையும் சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிக்கனில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதுலேயும் முட்டையிலையும் இருக்கிற ஈரப்பதமே இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்கு சரியாக போயிடுங்க. தேவைப்பட்ட லேசாக தண்ணி தெளித்து தாங்க நம்ம இந்த மாவோடு சேர்த்து சிக்கனை கலக்கணுங்க. இப்போ தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்திட்டோம்னா மசாலா எல்லாம் கீழே நின்றுங்க, சிக்கனில் நல்லா கோட் ஆகாது. அதனால தான் நம்ம அளவாக தண்ணி தெளித்து நம்ம கலக்கி வைக்கிறோங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாங்க. இப்போ மயோனஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 முட்டைங்க, 1 கப் எண்ணெய்ங்க, 3 பூண்டு, உப்பு தேவைக்கேற்பங்க, சர்க்கரை 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன். வினிகர் இல்லைன்னா நம்ம எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார்லிங்க முதல்ல 2 முட்டையை போட்டுக்கலாங்க. அது கூட 3 பல் பூண்டுங்க, உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் வினிகருங்க. இதெல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம அடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கலந்துருக்கிற முட்டை கலவை கூட எண்ணெய் பாதி கப்பு நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு க்ரீமியாக திக்காக கிடைக்குங்க. இப்போ நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மீதி பாதி இருக்கிற எண்ணெயும் உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக கிடைக்குங்க.
அவ்வளோதாங்க, சுலபமாக வீட்டிலேயே மைனஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. எப்போவுமே மைனஸ் செய்யல ஆயில் தாங்க யூஸ் பண்ணணும். கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்துனோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கிருங்க. அதனால தான் நம்ம வந்து ப்ளெயின் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்திக்கிறோங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஊற வச்சுருக்கிற சில்லி சிக்கனை பொரிக்கலாங்க. இப்போ வடக்கல்ல வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்குதுங்க. ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒரு பீஸாக நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாவு வந்து சில்லி சிக்கனுக்கு இல்லாமல் நம்ம வந்து மஷ்ரூம், பன்னீர், காலிஃப்ளவருக்கும் சேர்த்து செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் சில்லி இட்லியும் போடலாங்க. நம்ம வீட்டில் சுட்டு வச்சுருக்கிற இட்லி ஏதாவது மீதம் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸுகளாக கட் பண்ணி இதே மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து மசாலா சேர்த்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா சில்லி இட்லி ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்லாங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க. மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரியலைங்க. நம்ம சிக்கன் கலக்கிலேயே முட்டை சேர்த்தி இருக்கிறதுனாலங்க ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வந்து சில்லி சிக்கன் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம அதுலேயே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஒரே வீடியோலிங்க நம்ம வீட்லேயே சில்லி மாவு, சில்லி சிக்கன், மைனஸ் இந்த மூணையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஜூஸியான சில்லி சிக்கன் மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரியாமல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சில்லி சிக்கனும் மைனஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.